நான் முதல்ல சீமான் அவர்களை ஆதரிக்க தொடங்கிய போது எனக்கு வந்து தமிழ்நாடு அரசு அன்னைக்கு இருக்கிற உளவுத்துறையினுடைய மிக முக்கியமான ஆள் வந்து என்னை கூப்பிட்டு தனியாக உட்கார வச்சு ஒரு மணி நேரம் பேசினார். சீமானை மட்டும் ஆதரிக்காத, மற்ற என்ன வேணாலும் செய்ய அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், சீமானை ஏன் ஆதரிக்கக்கூடாது? ஃபோட்டோ எடுத்துட்டு சொன்னார், தம்பி நீங்கள் வந்து சினிமாவுக்கு ஒரு மிகச்சிறந்த நடிகனுக்கு உண்டான எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. எப்படி அது எங்கே அவரை வந்து பொருத்தி பார்க்குறீங்க? தோழனா, அண்ணனா, தந்தையா, எந்த இடத்துல ஒரு நண்பனா? ஆனால் இப்போ வந்து யாருக்கா இப்போ எனக்கு வந்து எப்படின்னா, இப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுன்னா அவங்க மேலே நான் வந்து அவங்க செலுத்துகிற அன்பை விட கூடுதலான அன்பு செலுத்தக்கூடிய மனப்பக்குவம். அதான் நான் சொல்லலை, எங்கள் அம்மா இறந்ததுக்கு பிறகு வந்து நான் கடுமையாக அழுது வந்து மைதினுடைய இறப்புக்கு தான் நான் அழுதேன். இப்போ வரைக்கும் வேறு எதுக்குமே நான் அழுதது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். யார் இந்த முத்துப்பாண்டி? ஒரு அரசியல் பயணம், எங்கிருந்து எதுவரை அப்படின்னு ஒரு 7 அத்தியாயம் பார்த்துருப்பீங்க. நிறைய நண்பர்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி, இவர் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு நான் எதிர்பார்த்து தான் அந்த முதல்ல தொடங்கினா பார்த்தேன், உள்ளே போனேன். போக போக ஒரு வியப்பாக இருந்தது. ஒரு அரசியல் சமூக இயக்கங்களில் இருந்துட்டு இருந்தது, ஆன்மீகத்துக்குள்ளே போயிட்டு ஆன்மீகத்துக்குள்ளே இருந்த அந்த இது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாகவும், இப்படியெல்லாம் நடந்ததா இவர்கிட்ட அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க, நேரில் பேசியிருக்காங்க. தனிப்பட்ட முறையில் அவருடைய லைஃப்பை பற்றி கவலைப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. அதனுடைய இறுதி பகுதியை இப்போ இது பண்ணுறோம், தம்பியை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கண்ணே. உண்மையிலேயே அந்த பதிவு வந்து ஒரு பிப்ரவரி மாதமும் இன்னும் தொடங்கணும்னு நினைக்கிறேன். அந்த வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் பயணத்தினப்போ தான் நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குது, பேச பேச வண்டியில் பேசிட்டு வந்தோம். ஆனால் இதுவே பதிவு பண்ணால் நல்லா இருக்குது இந்த ஆன்மீக வாழ்க்கையை பற்றி. சரி, அங்கேருந்து எப்படி இங்கே வந்தீங்க, இப்படி வந்து நிற்கிறீங்க, ஒன்றும் புரியலேன்னு ஒரு இதில் தான் அது ஆரம்பித்தோம். எடுத்தோடனே அப்புறம் இந்த மாநாடு ஒட்டி பரபரப்பு அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்குள்ளே பட்டுன்னு தேர்தல் அறிவிப்பு வந்தது. அப்புறம் போடக்கூடாது, இப்போ போட்டால் சரி வராது. அப்புறம் தேர்தல் பிரச்சாரம், இப்போ போட்டால் சரி வராது. அப்புறம் தேர்தல் முடிவு இப்படியே தள்ளி தள்ளி வந்துடுச்சு. தேர்தல் முடியட்டும்னு சொன்னோம், அப்புறம் தேர்தல் ரிசல்ட் வரட்டும்னோ, அப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அது ஒரு மன சங்கடம் இருந்துச்சு. சரி, இது என்ன நிறுத்தி வச்சுக்கிட்டு அப்படின்னு தான் ஒரே இதில் போட்டது. அதில் எல்லாம் என்ன பேசுனாங்க, என்ன சொன்னாங்கிறது நீங்களே பார்த்துருப்பீங்க. அது எதுவுமே திட்டமிடலை, ஒன்றும் இல்லை. ஒரு நாள் வாகனத்தில் பேசுகிறப்ப விசித்திரமாக இருந்ததுன்னு பேசுனது தான். வியந்தது நிறைய அந்த ஆன்மீக இதை பற்றி. இந்த 7 எபிசோடு இப்போ நீங்கள் திரும்பி பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? இல்லை, அது வந்து என்னென்னா, இப்போ நான் இப்போ பேசியிருக்கதே நீங்களே நிறைய இடங்களில் வந்து நான் முழுசாக சொல்லாமல் சென்சார் பண்ணி தான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அப்புறம் அடுத்து இன்னொரு விஷயம் இப்படி தான் போயிருக்குது. சொல்லணும்னா இன்னும் நிறைய கதைகள் இருக்குது. போட்டுன்னா வெப் சீரிஸ் மாதிரி தான் போகும் அது. ஆனால் அது தொடங்கும் போதே நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஒரு பெரிய மனநிறைவு, நான் திரும்பி ரீஓப்பன் பண்ணி பார்த்தது மாதிரி இருந்துச்சு. நான் பேசும்போது பெருசாக தெரியல. ஆனால் இது வந்து இந்த பாகங்களாக வரும்போது, இந்த 7 பாகங்களையும் நான் பார்க்கும்போது அந்த இடத்துக்கே நான் போயிட்டு வந்தது போல் எனக்கு தோணுச்சு. என்னென்னா, நம்ம வாழ்வியலில் சந்தித்தது, நம்ம இப்படிலாம் இருந்துட்டு வந்திருக்கிறோம் அப்படின்றத வந்து திரும்ப ஒரு தடவை நம்ம அந்த இடத்துக்கு பயணம் பண்ணிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஆனால் வந்து நிறைய பேர் வந்து என்னைய தொடர்பு கொண்டு பேசினாங்க. அதுவும் போக வந்து குறிப்பாக வந்து இந்த மருத்துவம் குறித்து நிறைய பேர் பேசி உதவி கேட்டாங்க. யார்? செந்தில்சாமி. அவருடைய தொடர்பு என்ன, அவர் எங்கே இருக்கிறாரு, என்ன இதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து நான் வந்து அதை சொல்லி, ஆன்மீகத்தில் நீங்கள் இப்போ ஒரு சமூக இயக்கம், மருது மக்கள் இயக்கம், அப்புறம் உங்கள் சமூகம் சார்ந்து செயல்படுறது, அது வழக்கமாக எல்லோரும் செய்துக்கிட்டு இருக்கிறது தான். அந்த பின்னணியில் கூட நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்திருக்கீங்க. மருது சகோதரர்கள் சம்மந்தமாக விஷயங்கள் செய்தெல்லாம் பதிவு பண்ணியிருந்தீங்க. ஆன்மீகம் தான் எல்லாருக்கும் ஒரு பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தது. அப்படி இருந்தவராக இவர் தான் நிறைய பதிவு பண்ணிக்க. இன்றைக்கி அந்த ஆன்மீகத்தை விட்டு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குதா உங்களுக்கு? இல்லை, அப்படி எனக்கு வருத்தம் எப்போவுமே இருந்ததில்லை. ஏன்னா அங்கே இருந்தாலும் நான் மக்களுக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இங்கே வந்து நான் மக்களுக்காக தான் வேலை செய்கிறேன். அப்போ சில விடயங்கள் வந்து அங்கே இருந்துட்டு காத்திரமாக நம்ம செய்ய முடியாது, நேரடியாக நம்ம ஈடுபட முடியாது, மறைமுகமாக சில விடயங்களை செய்ய முடியும். ஆனால் மக்கள் பணியில் நேரடியாக ஈடுபடும் போது நம்மளே வந்து நேரடியாக நிறைய விஷயங்களை செய்ய முடியும். என்ன அங்கே இருக்கும்போது நமக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பெரிய மன அமைதி இருக்கும். எதுலன்னா, ஆன்மீகத்தில் இருக்கும்போது
எதை பத்தின கவலையுமே இருக்காது. எதை பத்தின சிந்தனையும் இருக்காது. குடும்பம், சூழல், நமக்கு பின்னாடி இப்படி ஒருத்தவங்க இருக்காங்க, அது இருக்காங்க, அரசியல் அந்த மாரி இருக்கு, அது இருக்குன்னு எந்த டிஸ்டர்பன்ஸ், அதாவது எந்த விதமான மனச்சோர்வும் இல்லாம இருப்போம். எப்பவும் போல வ ஒரு 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 தொடர் நடவடிக்கை இருக்கும் இல்லையா? காலையில எந்திரிக்கிறது, தயாராகுறது, அப்புறம் போறது. இப்படிதான் இருக்குமே தவிர, எத பத்தின கவலையுமே இருக்காது. கவலை இல்லாத ஒரு மனிதன் இருக்கிறான்னா, அது வந்து ஆன்மீக தலத்துக்கு போனவனுக்கு ஒரு பெரிய கவலை இல்லாத ஒரு வாழ்வு இருக்கும். ம். இங்க வந்தா வந்து கவலை இருக்கும், வெறுப்பு இருக்கும். அதுவும் போக வந்து பொறாம இருக்கும், போட்டி இருக்கும், அவதூறு இருக்கும். அதாவது வந்து வெளியில இருந்து பார்க்கிறவங்க நம்மள யாருன்னே தெரியாதவனா இருப்பான். உண்மையிலேயே நம்ம யாருன்னே தெரியாது. ஆனா நம்மள திட்டிக்கிட்டு இருப்பான் ஏதாவது ஒரு இடத்துல. இவன் என்ன இப்படி பண்றான், அப்படி பண்றான்னு சொல்லுவான். யாராவது நம்மள பத்தி தவறா ஏதாவது ஒண்ணு சித்தரிச்சு சொன்னா கூட, அத உண்மைன்னு நம்பிக்கிட்டு வாழ்வான். அதெல்லாம் வந்து இங்க இருக்கும். ஆனா அங்க அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. ஏன்னா, அங்க பெரும்பாலும் நம்மள வந்து வணங்குறதுக்கு தான் ஆள் இருக்குமே தவிர, நம்மள தூற்றுவதற்கு ஆள் இருக்காது. இங்க வந்து அது அப்படியே நேர்மாறா வந்து எல்லாத்தையும் நடக்கும். எதிர்கொள்ளணும். ஆமா, எதிர்கொள்ளணும். அது வந்து அதுக்கு ஒரு பெரிய மன வலிமை வேணும். ம். அதாவது வந்து ஏற்கனவே இருந்துட்டு, வந்துட்டு திருப்பி ஆன்மீகத்துக்கு போயிட்டு, திருப்பி இந்த இடத்துக்கு வர்றதுன்றது, அதுக்கு ஒரு மிகப்பெரிய மன வலிமை இருக்குல்ல, அது வேணும். அதுவும் போக தொடர் ஓட்டம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர் ஓட்டம் நமக்கு வந்து இயல்பா, ஏன்னா நான் எல்லோரோடையும் நெருங்கி பழகுற நபர்னால, எனக்கு அந்த தொடர் ஓட்டம் வந்து பெருசா தெரியல. ஏன்னா ம். அடுத்தடுத்து நானும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால, எனக்கு இத பத்தின கவலை எதுவுமே இல்ல. யார் என்ன பேசினாலும் அத பத்தி நான் கவலைப்பட போறதில்லன்றதுனால, நான் போய்க்கிட்டே இருப்பேன். ம். ஆ ஆன்மீகத்துல இருக்கும்போது ஒரு மன அமைதி இருந்துச்சு. இப்ப அந்த மன அமைதி இல்லாம இருக்கும். ஏன்னு சொன்னா பலதரப்பட்ட பேர் வந்து ம் வெறும் குறையா சொல்லிக்கிட்டே இருப்பான். அது அப்படின்னே, இது இப்படின்னே, அது அதுன்னே, இதுன்னேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அது நமக்கு வந்து பொறாமையில சொல்றானா, கோவத்துல சொல்றானா, வெறுப்புல சொல்றானா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும்ல. நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிரும். இது சரியானது, இது சரியில்ல, இது தவறா போகுது, இது சரியா நடக்குது அப்படின்னு நம்ம கணிக்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம அனுபவங்கள வச்சு தான் சொல்றேன். அப்ப ஒரு பெரிய இத வந்து நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். நானும் என்ட்டயும் நெறைய பேர் பேச முடியாது. நானும் நெறைய பேர்ட்ட பேச மாட்டேன். எனக்கு வந்து தெரியும். இவங்களோட சென்சார் சென்சார் தான் என் உடல்நிலையே சென்சார் பண்ணும். இவங்களோட பேசுவோம், பேச வேணான்னு முடிவு பண்ணுச்சுன்னா, அது பேசாது. இல்லன்னா வாங்க, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அது மாரியான ஒரு மன அமைதி வந்து அங்க பக்குவம். இருக்கும், ம். இங்க ம். இருக்காது. அவ்வளோதான் வித்தியாசம். ம். ம். 2க்கும் வேறுபாடு இருக்கு. இது எனக்கு இப்போ உங்களுடைய இதை நானும் அந்த தொடர்ந்து 7 இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ சமீபத்தில் வந்து அது தம்பி முத்துப்பாண்டி இவர் கலைஞன் கூட பேசியிருந்தார். பட்டாம்பூச்சின்னு சொல்லிட்டு ஒரு ஹென்றி நாவல் புக். ஷாரியர் எழுதின ஒரு நாவல். அது தோணுச்சு, படிக்கணும்னு தோணுச்சு, படித்தேன். அது இப்போ இடையில இந்த அலுவலகம் வரல, நிறைய சரின்றதில் படிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். அதில் அவன் வந்து ஒரு சிறை கைதி, செய்யாத ஒரு குற்றம், ஆயுள் தண்டனை, சிறைக்கு போகிறான். அது அது கொடூரமான ஒரு சிறை வாசம். அத அடி உதை, சித்திரவதைன்னா அப்படி இல்ல, ரொம்ப ரொம்ப மோசம். அப்படிலாம் சித்திரவதை. அதிலயும் உயிர் தப்புறான். தொடர்ந்து முயற்சி தப்பிக்கிறதுக்கு அப்படின்னா, அந்த காலகட்டம் அப்படி சொல்லிக்கிட்டே வராரு. முயற்சி எடுக்கிறது, தோல்வி, பிடிபடுறது, அடின்னா அடி, அப்படி வருது, இருட்டறையில போட்டு மிருகத்த மாரி நடத்துறது. அதுக்கு மேலே அது விடாத முயற்சி பண்ணி தப்புறான். தப்பி போனாக்கா இன்னொரு தீவு, தொழுநோயாளிகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் மாட்றான். அங்க இப்படியே போகும் அது. அதில அந்த ஒரு இனிமையான காலம் தான் என்னன்னா, அந்த கைதி தப்பி வந்தவன் ஒரு தீவுல அந்த மக்களோட ஒரு குடும்பத்தில வந்து ஐக்கியமாயிட்டு 2 பெண்கள் அவங்களோட சேர்ந்து ஒரு காதலும், மீன்பிடி வாழ்க்கையுமாக கொஞ்ச காலம் அங்க இருக்கிறான். ம். அந்த அந்த கதாபாத்திரம். அவர் தான் உண்மையை எழுதினவர் அவர் தான். அந்த சிறைவாசி தான் எழுதுறாரு. அது ஒரு இனிமையான காலமா தான் அது இருந்தது நான் வாசிக்கிறப்ப. அதுக்கு பிறகு மீண்டும் பிரான்ஸுக்கு வராரு. அப்புறம் இருந்து இருக்கிறாரு. குடும்ப வாழ்க்கை அது இதுன்னு போகுது. அந்த அப்படி ஒரு உணர்வு அங்க இருந்துச்சு. இடையில அது ஒரு அழகான இடமா அவனுக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னு. அங்கேருந்து ஏன் எதுக்கு திரும்பவும் அந்த வாழ்க்கைய விட்டுட்டு நகர வாழ்க்கைக்கு வந்து குடும்பம், மனைவி, வாரிசு, அப்புறமா புத்தகம்லாம் எழுதுறாரு. அது அப்புறம். பட் அது அமைதியா இருந்ததே அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுடைய இதில வரப்ப அந்த சாமியார்லயே நிலைச்சு நிக்குது. ம். எனக்கு அது ஒரு நல்ல உரையாடலாவும் இருந்தது. பொதுவா நெறைய சாமியார்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்துருக்கோம். சாமியார்களுக்குள்ளவும் போட்டி இருந்திருக்கும். ஆன்மீகம் எல்லாம் கடந்து வந்திருக்கீங்க. இப்ப திரைப்படத் துறையில வந்துட்டு ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் தம்பி தமிழ் சிலம்பரசன் நடிச்சதுல கிட்டத்தட்ட 12, 13 விருதுகளை தாண்டி சர்வதேச அளவுல விருதுகள வாங்கிட்டு இருக்குது. இப்ப ஆஸ்திரேலியாவுல வந்து நடக்குது. இந்த மாசம் இறுதியில நடக்குதுன்னு நெனைக்கிறேன். சர்வதேச ஜூலை திரைப்பட 5ஆம் தேதி வருது. ஜூலை 5ஆம் தேதி.
இந்தியாவிலேருந்து 2 திரைப்படம், ஒன்று ஹிந்தியிலேருந்து ஒன்று, தமிழில் ஒன்று, 2 கலந்து மொத்தம் 120 மொழிகளில் அங்கே போடுறாங்க போல இருக்கு. இவ்வளோ விருதுகள் வாங்குற அந்த படத்தில் நீங்கள் தான் முக்கிய கதாபாத்திரம். நான் பார்த்துட்டு வியந்திருந்தேன். அது இல்லாமல் ஒரு ஆவணப்படம், அது இனிமேல் தான் வெளியில் வருது. திரைப்படத்தை நோக்கி நகர்ற அந்த எண்ணம் இருந்திருக்கு உங்களுக்கு? இருக்குது. இல்ல நடிப்பு அது பயிற்சி வந்து எனக்கு முடிச்சிருக்கீங்க. வந்து இல்ல அது. எனக்கு சினிமா அதெல்லாம் நான் தான் சொன்னேன்ல தொடக்கத்திலேயே. சினிமாக்காரங்கனாலே நமக்கு பெருசா என்னன்னா, ஒரு அலர்ஜி. அவங்க வேற ஒரு உலகத்துல வாழ்றவங்க. ம். சாதாரண மனிதர்களோடு அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து ஒத்து போகாது. அவங்களுக்குன்னு சில குணாதிசயங்கள் இருக்கும். அதாவது தோல்வி அடைஞ்ச சினிமாக்காரன்றது வேற. வெற்றியாளனா இருக்கிற சினிமாக்காரங்க வேற. ம். தோல்வி அடைஞ்சவன் வந்து எல்லாரோடையும் பழகுவான். எல்லாரோடையும் எப்படியாவது தன்னுடைய வெற்றியை சுவைச்சிரணும்ன்றக்காக ஏதோ ஒரு போட்டி போட்டுக்கிட்டே வருவான். ஆனா வெற்றியாளன் அடைஞ்ச எந்த சினிமாக்காரரும் யாரோடும் சகஜமா பழக மாட்டாங்க. நடந்து கொள்ள மாட்டாங்க. இதை ஏத்துக்க மாட்டாங்கன்றது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா அது ம். அவங்களுக்குமே ஒரு புகழ் வெளிச்சம் இருக்கு. ஒரு இடத்துல போய் நின்ற முடியாது. அப்ப அதெல்லாம் அவங்களுக்கும் சில விடயங்கள் இருக்கு. எனக்கு வந்து கலைஞர் அண்ணன் வந்து என்னைய சந்திக்கும்போது, நாங்க இந்த அரசியலா பயணிச்சுக்கிட்டே இருக்கிற காலகட்டத்தில, ஒரு நாள் வந்து நான் வந்து அறையில தங்கியிருக்கிறோம். நான் எந்திரிச்சு உட்காந்து மூஞ்சிய கழுவிட்டு வந்து உட்காந்துருக்கிறேன். உட்காந்துருக்கும்போது, கலைஞர் அண்ணன் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வர்றாரு. வந்த உடனே பார்த்தா ஒரு கண்ணாடி இந்த பக்கம் கண்ணாடியில இருந்து ஒரு வெளிச்சம் வருது. ஒரு அதாவது வெயில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பக்கம் இருந்து. நான் இப்படி உட்காந்துருக்கிறேன் ஒரு சேர்ல. இங்கிருந்து ஒரு வெளிச்சம் வருது. வந்தா அதுல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, பாதி முகம் வந்து இதா தெரியுது. அ வ இதா தெரியுது, வெளிச்சமா தெரியுது. பாதி முகம் டார்க்கா தெரியுது. ஸ்க்ரீன் பாதி திறந்து, பாதி திறக்காம இருக்கிறதுல. "தம்பி அப்படியே உட்காருங்கன்னு" சொல்லிட்டு உடனே செல்ஃபோன் எடுத்து என்னைய ஒரு ஃபோட்டோ எடுத்தாரு. ஃபோட்டோ எடுத்துட்டு சொன்னாரு, "தம்பி நீங்க வந்து சினிமாவுக்கு ஒரு மிகச்சிறந்த நடிகனுக்கு உண்டான எல்லாமே உங்கள்ட்ட இருக்கு" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. "ஏண்ணே நீங்க வேற" அப்படின்னேன் நானு. அப்ப சொன்னாரு, "ஒரு ஜேம்ஸ் பாண்ட் ம். ஜேம்ஸ் பாண்ட ஒருத்தன் பண்ணியிருப்பான். ம். அந்த ஜேம்ஸ் பாண்டோட முகம் உங்க முகத்துல அப்படியே இருக்குது" அப்படின்னு ம். சொல்லிட்டு அந்த ஜேம்ஸ் பாண்டோட படத்த எடுத்து என்ட்ட காமிச்சாரு. ம். இந்த நான் உட்கார்ந்திருக்கிற அந்த ஸ்டில்லும், ஜேம்ஸ் பாண்டோட ஸ்டில்லும் ஒரே மாரி இருந்துச்சு. ம். காமிச்சாரு. நான் பார்த்தேன். "ஆமாண்ணே, அப்படியே தானே இருக்கு" அப்படின்னு சொல்லி ம். சொன்னேன். ம். ம். அப்பதான் வந்து ஒரு கலைஞனுக்கு தானே தெரியும். அவர் ஒரு இயக்குனரா இருக்கிறதுனால, சும்மா நான் வந்து 10 திரைப்படங்கள ஆமா. இயக்கணும். தம்பின்றதுனால நான் சொல்லல தம்பி. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சினிமாவுல வந்து உங்களுக்கு அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ம். அப்படியா என்னண்ணே சொல்றீங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்போ வந்து கொரோனா காலகட்டம். ம். கொரோனானா அந்த ஊரடங்கு நடந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டம். வெளியில எதுவும் வர முடியாது. அப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த 2019 முடிஞ்சு. ம். அப்போ வந்து சொல்றாரு, "தம்பி நீங்க வந்து உடற்பயிற்சி செய்யுங்க. ம். ஜிம்முக்கு போங்க. போய் உடம்பெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணுங்க. ம். கன்னா பின்னான்லாம் இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்றாரு. ம். முதல்ல நான் வந்து தொதக்கு பதக்குன்னு இருப்பேன். ஆமா, 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 வேஷ்டி ஆமா, போட்டு நான் ஆமா. கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் குண்டா இருக்கும் ம். அப்படின்னேன். அப்ப சொல்றாரு, "போய் உடற்பயிற்சி செய்யுங்கன்னு" ம். சொல்றாரு. "சரிங்கண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் போய் உடற்பயிற்சி செஞ்சு, ம். நமக்கு வந்து எப்பவுமே ஒரு இதுன்னு அதுக்காக வந்து நம்ம முழு மூச்சா செயல்படுவோம். அரசியல்னா நம்ம அரசியல். ஆன்மீகம்னா ஆன்மீகம். சினிமான்னு வரும்போது அதுக்கு வந்து அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லும்போது, ம். "சரிங்கண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு, "உடம்ப குறைக்கணும் தம்பி" அப்படின்னு சொன்னா, சரின்னு போயி, உடற்பயிற்சி காலை, மாலை 2 வேளையுமே உடற்பயிற்சி கூடத்துக்கு போயிட்டு, ஒரு 48 நாளு ம். சரியா 18 கிலோ குறைச்சேன். அப்பா! அண்ணன் வந்து அ. அது வந்து என்னன்னா, அவர் சொல்லும்போது அப்படிதான் சொல்லுவாரு. இவன் முத்துப்பாண்டியோட டெடிகேஷன் வந்து எவனாலயும் பண்ண முடியாது. ஒண்ணு எடுத்துக்கிட்டான்னா, அதுல உறுதியா நிப்பான். கடைசி வரைக்கும் போய் அந்த எண்ட் வரைக்கும் போய் பார்த்துறணும்டான்னு சொல்லி பார்ப்பான். அந்த ம். மாரியான ஒரு நபரு அப்படின்னு சொல்லி ம். கலைஞர் என்னைய சொல்லுவாரு. அதுபோல வந்து அந்த நேரத்துல நான் வந்து ஒரு 18 கிலோ குறைச்சு தயாராயிருந்தேன். அடுத்து வந்து திருப்பி ரீபில்ட் பண்ணணும் பாடிய. ம். உடம்ப குறைச்சிட்டு ஸ்ட்ரெச்சர திருப்பி இது பண்ணிட்டு பாடிய பில்ட் பண்ணணும் திருப்பி. ம். அதுக்கான ஒர்க் போய்க்கிட்டு இருந்துச்சு. அப்ப நாங்க ஒரு படத்துக்கு வந்து அண்ணன் கதை எழுதியிருந்தாரு. ம். அதுக்கு நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து புரொடியூஸ் பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணி, நாங்க அட்வான்ஸ்லாம் குடுத்து எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. ம். நடந்து இதெல்லாம் முடிஞ்சுட்டு, சரியா வந்து பார்த்தோம்னா, ஆ கரெக்ட்டா வந்து நாங்க இந்த வேலைய தொடங்க போற நேரத்துல திரும்ப 2வது ரவுண்டு கொரோனா வந்துருச்சு. ம். கொரோனா வந்த உடனே திருப்பி நம்ம ஷூட்டிங் போ முடியாது, இது பண்ண முடியாது. தியேட்டர்ஸ் எல்லாம் மூடிட்டாங்க. அப்படியான ஒரு சூழல் வந்த உடனே, நாங்க இந்த அட்வான்ஸ் குடுத்தது, நாங்க ஆஃபீஸ் போட்டது, அதுக்கான ஒர்க்கு பண்ணது, எல்லாமே எல்லாமே கிட்டத்தட்ட தடபட்டு அதுல போச்சு. கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ₹1/2 கோடி போயிருச்சு. ஒரு ₹50,00,000 கிட்ட போயிடுச்சு. நம்ம ம். பணம். நம்ம பணம் அண்ணன்கிட்ட கொஞ்சம் இருந்தது, என்ட்ட இருந்தது, நம்ம நண்பர் கொஞ்சம் குடுத்தது. இதெல்லாம் வந்து ஒரு களஞ்சியத்துக்கிட்ட ஒரு இருந்தத ஒரு சொல்றீங்க. 50,00,000 ம். வந்து இதாயிடுச்சு.
அது வந்து ஒரு இதா இருந்துச்சு. ஆனா நான் வந்து பணம்ன்றது ஒண்ணும் இல்லண்ணே. ம். இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு சம்பாரிக்கிறோம். நாளை கழிச்சு இல்லன்னா நாளைக்கு அடுத்த நாள் சம்பாரிச்சுக்கிற போறோம் ம். அப்படின்றது நம்ம பணத்த வந்து எப்பவுமே பொருட்டா நினைச்சதில்ல. ம். அப்ப வந்து இது உடனே அப்ப அப்படியே இருந்துச்சு. அப்படியே டிராப் பேக் ஆயிடுச்சு அது ம். அந்த ம். படம். ம். அப்ப என்னைய சொன்னாரு, "தம்பி நான் அடுத்து வந்து உங்கள உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சுட்டீங்க. அடுத்து வந்து உங்கள வந்து நடிக்கிறதுக்கு பயிற்சிக்கு அனுப்புறேன்னு" சொல்லி நடிப்பு பயிற்சிக்கு அனுப்புனாரு. ஒரு ம். ஓராண்டு வந்து நடிக்கிறதுக்கு போய் பயிற்சி எடுத்தோம். பயிற்சி எடுத்து ஒரு ஓராண்டு நடிப்பு பயிற்சி செஞ்சுட்டே இருந்தோம். செஞ்சு முடிச்சுட்டு இருக்கும்போது தான் தம்பி சிலம்பரசன் வந்து, ம். "அண்ணே நான் உங்கள வச்சு ஒரு படம் எடுக்கணுன்றேன். தாடி வளர்க்க சொன்னது தாடியும் அப்பதானே? முடியும் வளங்க" அப்படின்னு சொல்லி சொன்னேன். ம். திருப்பி எல்லாருக்கும் ஒரு மனசு என்ன வந்துருச்சுன்னா, எங்க வீட்ல உள்ளவங்களே பயந்துட்டாய்ங்க. பார்க்குற ஆள்லாம் என்ன திருப்பி சாமியாரா போப்போறியா? நானே ஆமா. கேட்டிருந்தேன் திரும்ப அத. சாமியாரா போப்போறியா? என்னடா முடி, தாடியெல்லாம் திரும்ப வளர்த்துக்கிட்டு இருக்க? வேற எதுவுமாப்பா? எதுவும் பிரச்சனையாப்பா? அப்படிலாம் கேட்குறாங்க வீட்ல. ம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சினிமால நடிக்கிறதுக்காக வளர்க்க சொல்றாங்க அப்படின்னு. ம். இல்லப்பா ஏதாவது ஒண்ணுனா சொல்லுப்பா. நீ பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு திருப்பி எதுவும் சொல்லாம கொள்ளாம போயிறாதப்பான்லாம் சொல்றாங்க. இல்ல, இல்ல சினிமாவுக்காக தான்னு சொல்லிட்டு நெறைய பேர்கிட்ட நான் சொல்லி மாள முடியல. ம். சினிமாவுக்காக தான் ஏன் வளர்க்குறேன் அப்படின்னு. அப்படியா? அப்படியான்னு சொல்லிட்டு அது அது ஒரு இது போயிருச்சு. அப்புறம் இந்த முடி வளர்க்குறதே கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 1 வருஷம் வந்துருச்சு. அந்த ஆமா. ஆ. பயிற்சி இந்த சினிமா நடிப்பதற்கான பயிற்சி போயிட்டு இருக்கும்போதே ஒரு ஓராண்டு இதுக்கு வந்துருச்சு. ம். அப்புறம் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட அது ஒரு ஒரு 6 மாத காலம் போயிடுச்சு. அது ஒரு ஒரு ம். 1 1/2 வருஷம் அதுல போயிடுச்சு. தாடியோட தாடியோட வந்து 1 1/2 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் தான் வந்து இப்ப எல்லாம் முடிச்சு, எல்லாம் இது பண்ணி படத்துல அவுட்லாம் எடுத்து எல்லாம் போட்டு பார்த்துட்டு, இனிமேல் வேற எதுவும் சீன் எடுக்க வேண்டியது இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் முடி ம். எடுக்க வேண்டிய சூழல் வந்துச்சு. திருப்பி எடுத்தேன். அப்ப அண்ணன் வந்து திரும்பவும் அந்த அதாவது என்னன்னா, காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு ஏன் சினிமாவுல இன்னும் நாட்டம் செலுத்த முடியாததுக்கு காரணம் என்னன்னா, அரசியல் தான். ஏதோ ஒரு வகையில 21 தேர்தல் வந்துச்சு. அப்புறம் ஒரு ஓராண்டு இதாச்சு. அப்புறம் 24 தேர்தல் வந்துருச்சு. திருப்பி அது இடைத்தேர்தல் முடிஞ்சோனே ஒண்ணு திருப்பி போனாரு. 26 வந்துருச்சு. அப்புறம் இடைத்தேர்தல் அது இதுன்னு தொடர்ச்சியா ஏதாவது ஒரு வகையில அந்த சினிமான்றத வந்து அதுக்கு அதுக்கு அது ஒரு உலகத்துக்குள்ள போணும். ம். ம். அரசியல் மாரி அது ஒரு உலகம், தனி உலகம். அந்த உலகத்துக்குள்ள முழுமையா கவனம் செலுத்தினா தான் அதுல செய்ய முடியுமே தவிர, இல்லன்னா செய்ய முடியாது. அப்படியான ஒரு சூழலு. ம். இப்ப நம்ம போய் இந்த சினிமாவுல போய் இருக்கிறது, வைக்கிறது இது வந்து ஒரு பெருசா நம்ம வந்து எனக்கு நடிப்பதற்கான பெரிய வாய்ப்பா அந்த படம் எனக்கு அமையலன்னு வச்சுக்கோங்க. நடிப்பு தீனியா அந்த படம் அமையல. நடிக்கிறதுக்கு வாய்ப்பா அமைஞ்சுச்சு. அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? என்னுடைய ஆனா நடிப்பை அதுவே வெளிப்படுத்துவதற்கான அதுவே வாய்ப்பு நெறைய இருக்கு. விருதுகளை அதாவது வாங்கியிருக்கு. நெறைய கதைக்களம் அது ம். இதெல்லாம் இருக்குல்ல. அது வந்து எடுத்த முறை இதெல்லாம் வைத்து விருதுகள் நெறைய இப்ப வரைக்கும் வாங்கியிருக்குது. ம். அம் அடுத்த திரைத்துறை எப்படி நமக்கு கை கூடப் போகுது? எப்படி வாய்ப்புகள் வரப்போகுது? அப்படின்லாம் நமக்கு தெரியல. ஆனா அடுத்து இப்ப அண்ணன் ஒரு படம் கதை எழுதிட்டு இருக்காங்க. ம். எழுதிட்டு இருக்காரு. ம். எனக்காக 2 கதை எழுதி வச்சிருக்கிறாரு ம். கலைஞண்ணன். அது எப்ப சரி, எடுக்க எனக்கு போறாங்கன்னு இங்க ஒரு டவுட் வந்து, யார் இந்த கலைஞர்? ம். அண்ணன்றீங்க, அவர் தந்தையா கைட் பண்றாரு, ம். தோழனா நடத்திட்டு இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காலமா உங்கள 2 பேரும் ஒரே ரூம்ல ஒண்ணா தங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கவும் ஒரு சமூகம் விடாது. ஏதாவது மூட்டி விட்டு மனஸ்தாபம் வந்து 2 பேரும் பிரிஞ்சு போயின்ற மாரி. ஆனாலும் அண்ணன் சொன்னாரு, நான் வந்து உடம்பு குறைச்சேன். அண்ணன் சொன்னாரு, ஜிம்முக்கு போனேன். அண்ணன் சொன்னாரு, திரைப்பட கல்லூரிக்கு போய் பயிற்சி எடுத்தேன். அண்ணன் சொன்னாரு, இதில நடிக்க நடிக்க தாடி வளர்க்கலாம், நடிச்சிரு. பரவால்ல சிலம்பரசன் இப்போ உடம்ப செய்துக்கோ. திரும்ப மாத்துறீங்க உடம்ப. இப்படி அது எங்க அவர வந்து பொருத்தி பார்க்குறீங்க? தோழனா? அண்ணனா? தந்தையா? எந்த இடத்துல ஒரு நண்பனா? ஆனா இப்ப வந்து இப்ப எனக்கு வந்து எப்படின்னா, இப்ப வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சுன்னா, அவங்க மேல நான் வந்து அவங்க செலுத்துற அன்ப விட கூடுதலான அன்பு செலுத்தக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருக்கு. ம். இன்னொன்னு நீங்க இப்ப சென்னையில வந்து நமக்கு வந்து எவ்வளவோ நட்பு இருந்தாலும், ம். நண்பர்கள் இருந்தாலும், ம். தெரிந்தவங்க இருந்தாலும், நம்மோடு எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கிற ஒரு உறவு வந்து வேணும். அது ம். வந்து அது அன்பா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், நண்பனா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அப்படி எனக்கும் அவருக்குமான ஒரு சின்ன வேவ்ஸ் ஏதோ ஒரு வகையில நான் தான் சொன்னேன்ல, மதுக்கூர் மைதீனுடைய வேவ்ஸ் இருக்குல்ல, அத வந்து நாங்க நெறைய இடத்துல வந்து நான் அவருக்கு விட்டுக் குடுப்பேன். எனக்கு அவர் விட்டுக் குடுப்பாரு. நெறைய ஆனா இடங்கள்ல. ஆச்சரியமா அது இருக்கு ஆமா. எனக்கு அது வந்து அது. அ. எல்லார்கிட்டயும் கூட பிறந்த அண்ணன்ட்ட கூட அது வராது. நண்பர்கள்ட்ட கூட சில நேரம் வந்து போட்டி பொறாம வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். ம். எனக்கும் அவருக்கும் வந்து நான் வந்து அண்ணன முன்னிறுத்தணும்னு நெனைப்பேன். அண்ணன் என்னைய முன்னிறுத்தணும்னு நெனைப்பாரு. ம். தம்பிய விட்டுட்டு போகக்கூடாதுன்னு அவர் நெனைப்பாரு. நான் கலைஞர் அண்ணன விட்டுட்டு கலைஞர் போகக்கூடாதுன்னு நான் நினைப்பாரு. நெனைப்பேன். நீங்க எப்படி நான் அப்படி நினைச்சிருக்கீங்க? வந்து ம். எப்பவுமே "நீங்க போங்கண்ணே, நீங்க போய் உட்காருங்கண்ணே, நீங்க நில்லுங்கண்ணே, நீங்க செய்யுங்கண்ணே" அப்படின்னு நான் சொல்லுவேன். ம். அதேபோல தம்பி வாங்கன்னு அவரும் புடிச்சு இழுப்பாரு. அது மாரியான ஒரு பாண்டிங் வந்து எங்களுக்கு தொடக்கத்துல இருந்து இந்த மைதீன் சொன்ன அந்த நான் மைதீன் பத்தி பேசும்போது சொல்லியிருந்தேன்.
ஆனா நீங்க வந்து வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஆள சந்திக்கணுண்ணே. அவர நீங்க கடைசி வரைக்கும் வச்சுக்கங்கண்ணே அப்படின்னு சொல்லி மைதீன் வந்து சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல, அது ரொம்ப வார்த்தை. அதேபோல என்ட்ட சொல்லும்போதும் நீங்க வந்து கலைஞன் தோழர வந்து நீங்க விட்டுறக்கூடாது. கலைஞன் தோழர் வந்து ரொம்ப பொலிட்டிக்கல் நாலேட்ஜ் அதேபோல வந்து வாசிப்பு, புத்தகம் எல்லாத்துலயுமே ஒரு சிறந்த நபரு. அதனால விட்டுறக்கூடாது தோழர்ன்னு என்ட்ட சொல்லுவாரு. அப்போ அந்த இது இருக்குல்ல, அந்த இது அதுக்கப்புறம் நாங்க 2 பேருமே பிணைப்பா தான். சரியா மைதீன் ஒரு 1 வாரத்த கடந்திருந்தாருன்னா, எங்களோட வந்திருந்திருப்பாரு. உயிரோட இருந்திருப்பாரு இன்னைக்கு மைதீன். ம். ஆ மைதீனுடைய சம்பவமே எப்படின்னா, மொத நாள் இரவு கொண்டு போயி மைதீன போய் அண்ணன் தான் இறக்கி விட்டு வர்றாரு வீட்டு வாசல்ல. ம். மறுநாள் படுகொலை ஆகப் போறாரு. ம். அதுக்கு மொத நாள் வந்து மைதீனும் அவரும் தூத்துக்குடியில ஒரு ஆர்ப்பாட்டம். அதுக்கு போயிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே வந்து மைதீன் வீட்ல வந்து மதுக்கூர்ல அவர் வீட்டு வாசல்ல இறக்கி விட்டுட்டு, கலைஞனை இங்கருந்து தமிழ் தேசிய மக்கள் கட்சி இருக்காங்க இல்லையா? அவங்க நம்ம புகழேந்தி தோழர் அவங்க கட்சி. ம். அவங்க வந்து தமிழரசன் பத்தின ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. ம். ம். அந்த நிகழ்ச்சிக்கு சென்னைக்கு வராரு. மதுக்கூர்ல இறக்கி விட்டு சென்னைக்கு வராரு. ம். அவர் மைதீன் என்ன சொல்றாருன்னா, அடுத்த நாளு மதுரைக்கு என்கிட்ட என்னைய சந்திக்க வர்றேன்னு சொல்லி சொல்றாரு. அதனால தான் அவர் இறங்கிக்கிறாரு. ம். இல்ல நான் மூப்பாவ பார்க்க போறேன், மூப்பா தோழர. அதனால நான் இறங்கிக்கிறேன்னு இறங்கிக்கிறாரு. அவரு சரி மூப்பாவ பார்க்க போறீங்கன்னா சரின்ட்டு அவரும் விட்டுட்டு போயிறாரு. ம். அவர் போனவுனே இவரு என்ட்ட இன்னைக்கு அடுத்த நாள் வர்றேன்னு சொல்றாரா, நான் ஃபோன் பண்றேன். மதியம் வந்துர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு சின்ன அவசர திருமணம் ஆயிருச்சு. திருமணத்த முடிச்சு வச்சுட்டு நான் மதியம் வந்துர்றேன்றாரு. அவர் ஒருவேள அங்க இல்லாம இருந்திருந்தார், மதுரைக்கு வந்திருந்தாருன்னா, அவர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். ஒருவேள அவர் சென்னைக்கு அண்ணனோடயே போயிருந்தாருன்னா, அவர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். 1 வாரம் கழிச்சு நாங்க எல்லாரும் சென்னையில செட்டில் ஆகுறதுக்கான வீடெல்லாம் பார்க்கறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணி, அலுவலகம் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே ஏற்பாடு பண்ணிட்டோம். எதுனா நம்ம இயங்குறதுக்கு. இப்ப அவர் ஒரு இஸ்லாமிய ஜனநாயக முன்னணி வச்சிருந்தாரு. நான் வந்து மருது மக்கள் இயக்கம், அண்ணா தமிழ் தேசிய தமிழ் அ தமிழர் தமிழர் நல நல பேரியக்கம். பேரியக்கம். இப்படி இருக்கிற எல்லா அமைப்புகளோடும் நமக்கு வந்து நல்ல தொடர்பு இருக்கிறதுனால, நம்ம இங்க தங்கி இயங்குவோம். சென்னையில வந்து ஒரு ஒரு அரசியல் வலிமையான கட்டமைப்ப உருவாக்குவோம்ன்ற அந்த வேலைக்கான திட்டம் இருந்துச்சு. சரியா அவர் படுகொலை செய்யப்பட்டது தான் எங்களுக்கு ஒரு பெரிய எனக்கும் அவருக்குமான பாண்டிங்க்கு காரணம் வந்து மதுக்கூர் மைதீனுடைய படுகொலை. ஏன்னா மதுக்கூர் மைதீன் சொல்லிட்டு போன அந்த வார்த்தை இருக்குல்ல, அது வந்து ஒரு மனுஷன் அவரு பல இடத்துல அத சொல்லியிருக்காரு. "ஒரு மனுஷன் எப்புட்றா இவ்வளவு அன்பு செலுத்த முடியும் ஒருத்தன் மேல?" அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நான் சொன்னேன்ல, எங்க அம்மா இறந்ததுக்கு பிறகு வந்து நான் கடுமையா அழுதது வந்து மைதீனுடைய இறப்புக்கு தான் நான் அழுதேன். ம். ஆ ம இது இப்ப வரைக்கும் வேற எதுக்குமே நான் அழுதது இல்லன்னு வச்சுக்கோங்களேன். மைதீனுடைய இறப்பு வந்து என்னைய அப்படியே உலுக்கிருச்சு. அப்படியே அந்த ஊர்லயே அவங்க வீட்லயே பெருசா யாருமே வருத்தம் தெரிவிச்சு அழுதோம். ஏன்னா இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் இப்ப இந்துக்களா இருந்தா கூட கடுமையா அழுவாங்க. வெடிச்சு அழுது ஆமா, ஆமா. தன்னுடைய சோகத்த வெளிப்படுத்துவாங்க. எல்லாம் செய்வாங்க. ஆனா இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் வந்து அவங்களுக்கு மறுமை இருக்கு அப்படின்றத நம்புறதுனால, அவங்க பெரும்பாலும் அத வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் வந்து என்னால தாங்க முடியல. இப்படி ஒரு ஒரு நட்ப, இப்படி ஒரு ஆள வந்து நம்ம இழந்துட்டோமே அப்படின்றது இருக்குல்ல. அத என்னால ஜீரணிக்க முடியலன்றது வந்து உடைஞ்சு அழுதத வந்து கலைஞனே சென்னையிலருந்து வர்றாரு. நான் ம். மதுரையிலருந்து போறேன். அவர் சென்னையிலருந்து வர்றாரு. வந்த உடனே அவரு என்னைய ஏன்னா எனக்கு அவருக்கும் பெரிய நெருக்கம் இல்ல அப்ப. கலைஞரனுக்கு ம். எனக்கும். ஆனா எல்லாரும் என்னைய தேத்துறாங்க. ஆனா என்னால அழுகைய அடக்க முடியல. அப்ப பார்க்கும்போது அவர் பார்க்குறாரு, "என்னடா இப்படி ஒரு மனுஷனாடா எப்புட்றா இப்படி பாசம் வைக்க முடியும்ன்ட்டு." அப்புறம் நானும் அவரும் பேசுறோம். அவர் மதுரைக்கு வருவாரு, பேசுவாரு. நானும் வருவேன், போவேன். ரொம்ப டச்சிங்லாம் இல்ல. அப்ப ம். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வந்து இங்க வந்து நம்ம சென்னைக்கு கூட்டிட்டு வந்து அவர் தான் என்னைய வச்சுக்கிட்டாரு. வச்சதுக்கு பிறகு நானும் அவரும் எங்க போனாலும் சரி, திருமணமா இருந்தாலும் சரி, எந்த திருமணமா ஆமா, இருந்தாலும் 2 பேரையும் பிரிச்சு பார்க்க முடியாது. ஆமா. அது வந்து ஒரு இதா ஆயிடுச்சு. அதனால அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அதேபோல நான் என்ன சொன்னாலும் அண்ணன் கேட்டுக்குருவாரு. "அண்ணே ம். வேணாண்ணே" அப்படின்னா, "சரி தம்பி, சரி தம்பின்னு" அதே சொல்லிருவாரு. நேரத்துல ஒருத்தருடைய முடிவுல இன்னொருத்தர் தலையிடுறது இல்ல. ஆமா, ஆமா, ஆமா. ஒருத்தருடைய சுதந்திரத்துல இன்னொருத்தர் ஆமா, தலையிடுறது இல்ல. ஆமா, ஆமா, ஆமா. அது ஒரு இதுவா இருக்குது. இந்த கேட்டல்ல யாரா இருக்கிறாரு உங்களுக்கு? நண்பனா? இல்ல அவருக்கு தோழனா? நான் வந்துண்ணே நான் அண்ணனா? அதான் சொன்னேன்ல, அவர எப்படி வேணாலும் நம்ம பொருத்திக்கலாம். அண்ணனாவும் பொருத்திக்கலாம், அப்பாவாவும் பொருத்திக்கலாம், தோழனாவும் பொருத்திக்கலாம். எப்படி வேணாலும். ஏன்னா, இப்போ உம், எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறோம்ல. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ல. நான் குடும்ப விடயத்துல இருந்து, என்னுடைய சூழ்நிலையில இருந்து, என்னுடைய அரசியல்ல இருந்து, என்னுடைய நடவடிக்கையில இருந்து, எதையுமே நான் பகிர்ந்துக்காம நான் எங்க வீட்ல உள்ளவங்கள்ட்ட கூட நான் பகிர்ந்துக்க மாட்டேன். நான் என்னுடைய ஒவ்வொரு நொடியினுடைய நடவடிக்கையுமே அவர்கிட்ட பகிர்ந்துக்கிருவேன். அவரும் என்கிட்ட பகிர்ந்துக்குருவார். பெரும்பாலான இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு மனுஷனுக்கு ஒரு சில சீக்ரெட் இருக்கலாம். இப்ப எனக்கு ஒரு சீக்ரெட் இருக்கலாம்.
அண்ணனுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கலாம். அந்த சீக்ரெட்டை தவிர மத்த எந்த சீக்ரெட்டுமே எங்கள்ட்ட இருந்ததே இல்ல. சீக்ரெட்னா ரொம்ப இது சொல்ல வேண்டாம், இத போய் அவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லன்னு நெனைக்கிறோம்ல, அந்த சீக்ரெட்டை தவிர மித்த எல்லாமே எங்களோடு மனம் திறந்து இருக்கும். அப்படி சீக்ரெட்ன்னு பார்த்தா 1, 2 இருக்கலாம். தெரிஞ்சுக்க வேணாம்னு நெனைக்கிற சீக்ரெட் அது தேவையில்லாதன்னு நம்மளும் அவர்கிட்ட தேவையில்லாத நான் எதுவுமே அவர்கிட்ட கேட்டுக்க மாட்டேன். அவரும் என்கிட்ட கேட்டுக்க மாட்டாரு. ஏன்னா எங்க 2 பேர்கிட்ட எந்த ஒளி மறைவும் இல்லாம இப்ப வரைக்கும் இருக்கிற எதுலயுமே ஒளி மறைவு இல்லாதனால அவரும் என்கிட்ட கேட்டதில்ல, நானும் கேட்டுக்கிறது இல்ல. அதுதான் அந்த நட்பு தொடர்ந்து. அடுத்த பயணம் எப்படி கலைத்துறை நோக்கி எப்படி என்ன முயற்சி எடுக்கிறீங்க, என்ன பண்றதா இருக்கீங்க? இல்ல கலைத்துறை இந்த இப்ப அடுத்த அண்ணா ஒரு படம் இப்ப 2 ஃபிலிம், ஒண்ணு ஒரு பைலட் ஃபிலிம் ஒண்ணு, ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் ஒண்ணு 2க்குமே வந்து கதை எழுதிட்டு இருக்காரு. அது வந்து உறுதியா இந்த 26 எண்டுல இல்ல 27க்குள்ள அந்த 2 படமுமே முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அ வேற இன்னும் வெளியில இருந்து நான் யாருக்கிட்டயும் போய் இன்னும் வாய்ப்பு தேடுவதற்கான போல. அதுக்காக ஒரு விசிட்டிங் கார்டா ஏதாவது ஒரு படம் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுக்கு நோக்கம். அந்த 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 படத்த வச்சு பார்த்துட்டு நெறைய பேரு நம்மள அழைக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கம். அதுக்கான ஒரு விசிட்டிங் கார்டா அண்ணனோட படம் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நல்ல முயற்சி அது இருக்கட்டும். அரசியல் பயணம்ன்றது இங்க வந்து கத்துக்கிட்ட அந்த பாடம் என்ன? அரசியல்ல நிறைய அனுபவம், நிறைய அரசியல் களங்களை பார்த்துருக்கிறீங்க. இல்ல இங்க அரசியலுக்கு வந்துனே நான் வந்து குறிப்பா வந்து நான் முதல்ல சீமான் அவர்களை ஆதரிக்க தொடங்கிய போது எனக்கு வந்து தமிழ்நாடு அரசு அன்னைக்கு இருக்கிற உளவுத்துறையினுடைய மிக முக்கியமான ஆள் வந்து என்னை கூப்பிட்டு தனியா உட்கார வச்சு ஒரு மணி நேரம் பேசினாரு. சீமானை மட்டும் ஆதரிக்காத, மத்த என்ன வேணாலும் செய்ய அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், சீமானை ஏன் ஆதரிக்க கூடாது? சீமான் தமிழர்னு ஒரு உரிமை. தமிழ் தேசிய அப்ப வந்து சொல்றாங்க. அப்ப நான் சொன்னேன், இல்ல அவர் வந்து ஒரு பாதையை நோக்கி போயிட்டு இருக்காரு. அந்த பாதை எனக்கு பிடிச்சிருக்குது. மண் உரிமை, மக்கள், மொழி இதெல்லாம் காக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால நான் நிக்கிறேன். அதனால என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொன்னேன். அப்ப இல்ல அது வந்து அரசுக்கு எதிரா போகும் அப்படின்னாரு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நானே அரசுக்கு எதிரானவன் தானே. எந்த அரசு வந்தாலும் நான் எதிரானவன் தானே. ஒரு மக்களுக்கு எதிரான நடவடிக்கைன்னு நடக்கும்போது அதை எதிர்த்து பேச வேண்டிய சூழல் இருக்குதுல்ல. அப்ப அதை அவர் பேசுறாரு, அவரோட நான் நிக்கிறேன், அவ்வளவுதான், இதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷத்துக்கு மேல என்கிட்ட பேச்சுவார்த்தை வேற செய்திகள்லாம் சொன்னாங்க. நான் எதையும் அதை கேட்டுக்கிட்டு உள்வாங்குற மனநிலையில சரின்ட்டு விட்டுட்டேன். ஆனா அண்ணனுக்காக நான் சீமான் அண்ணனோடு நான் பயணிக்கிறேன்றதுக்காகவே என்னோடு நட்பை குறைத்துக்கிட்டவங்க நிறைய பேர். வேற கட்சியில இருக்கிறவங்க. இப்ப குறிப்பா வந்து என்னோட எல்லா கட்சியை சார்ந்தவங்களுமே என்னோட உறவா இருப்பாங்க. குறிப்பா வந்து மனிதநேய மக்கள் கட்சியா இருக்கட்டும், தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், எஸ்டிபிஐயா இருக்கட்டும், அதே போல வந்து விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், தமிழ் புலிகள் கட்சியா இருக்கட்டும், இப்படி எந்தெந்த அமைப்பு இருக்குதோ, இப்ப இஸ்லாமிய இயக்கங்கள், குறிப்பா வந்து தலித்திய அமைப்புகள், குறிப்பா வந்து தமிழ் தேசிய களத்துல இயங்குறவங்க வேணா சீமானை ஆதரிக்க சரி நம்ம புள்ளன்ட்டு விடுவாங்க. திராவிட இயக்கங்கள் அதுல இருக்கிறவங்க எல்லோருமே என்னை எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா வந்து சீமானை போய் நான் ஆதரிக்கிறேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நிறைய இடங்கள்ல என்னை தவிர்க்க ஆரம்பிச்சாங்க. நிறைய இடங்கள்ல எல்லோருக்குமே ஒதுக்குறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. நிறைய இடத்துல என்னை தவிர்த்துட்டாங்க. என்னை ஏங்க கூப்பிடலன்னு சொல்லுவேன். இல்ல தோழர் மறந்துட்டோம், கோச்சுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா இதுவா தான் இருக்கும். சீமானோடு நிக்கிறான், அவனை கூப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே நிறைய இடங்கள்ல தவிர்க்க ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, சீமானனை ஆதரிக்குவதற்கு முன்பாக 365 நாள்ல நான் பங்கெடுப்பது வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 நிகழ்ச்சிகளாவது இருக்கும். அது பொதுக்கூட்டமா இருக்கலாம், ஆர்ப்பாட்டமா இருக்கலாம், திருமண நிகழ்வா இருக்கலாம், இதா இருக்கலாம். 365 நாள்ல 300 நாள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 2 நிகழ்வாவது இருக்கும். காலையில ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்கும், சாயங்காலம் பொதுக்கூட்டம் இருக்கும். இப்படி வந்து ஒரு மக்களோடு இயங்குற அந்த ஒரு மனநிலையில இருக்கிற நானு சீமான் அப்படின்றதுனால என்னைய வந்து ஒதுக்குவதற்கான ஒரு நிலைமையை கொண்டு வந்து இந்த அரசியல் கொண்டு வந்து நிறுத்துச்சு. நான் அப்பதான் நான் நினைச்சேன், ஒருத்தர் ஆதரிக்கிறாருன்றதுக்காக இவ்வளவு பெரிய தீண்டாமையை கடைபிடிக்கிற ஒரு மனநிலை இவங்கள்ட்ட எல்லாம் இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு. சீமானை ஆதரிக்கிறது ஒரு குத்தமா? திமுக ஒருத்தன் ஆதரிச்சுட்டு நிக்கிறான், ஒருத்தன் அண்ணா திமுகவை ஆதரிச்சு நிக்கிறான், ஒருத்தன் பிஜேபி ஆதரிச்சுட்டு நிக்கிறான். இப்போ அவனெல்லாம் வந்து பெருசா அவங்க யாரும் இக்னோர் பண்றதில்ல, தவிர்க்கிறது இல்லை, எல்லாம் இருக்குது. ஆனா சீமானை நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கும் போது இவ்வளவு பெரிய நெருக்கடியை சந்திக்கிறோமேன்னு. இதே நெருக்கடி கலைஞனுக்கு இருந்திருக்கு.
அதே போல வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க, திராவிடத்தை எதிர்த்து விட்டு தமிழ்நாட்டில் ஒரு அரசியலை கட்டமைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப நமக்கு எப்படி இருக்கும்னா, எத முடியாதுன்னு சொல்றியா அத முடிச்சு காட்டணும்டா அப்படின்ற ஒரு வெறி இருக்கும்ல நமக்கு. அதுலதான் நாங்க கூடுதலாவே நானும் கலைஞனுமே ட்ரிகர் ஆனதே நிறைய இடத்துல வந்ததான். என்னன்னா இவங்க என்ன முடியாதுன்றாங்க, அப்ப முடிப்போம் பார்ப்போம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து நிறைய செயல்பாடுகள்ல இதாச்சு. ஆனா அந்த களம்ன்றது எனக்கு பின்னாடி வந்து நிறைய ஜூனியர்ஸ், இப்ப குறிப்பா வந்து சமூக பின்னணியில இருக்கட்டும், எனக்கு பின்னாடி இயக்கம் தொடங்கினவனா இருக்கட்டும், எனக்கு பின்னாடி அரசியல் களத்துக்கு வந்தவங்களா இருக்கட்டும், இன்னைக்கெல்லாம் நம்ம திரும்பி பார்க்கும்போது எங்கேயோ இருக்கிறாங்க அப்படின்னு இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் சீமானண்ணன ஆதரிக்காம வேற ஏதாவது ஒரு தளத்துல இருந்திருந்தேன்னா, இன்னைக்கு நான் ஒரு பெரிய கொண்டாடப்படுகிற தலைவரா, கொண்டாடப்படுகிற இடத்துல பெரும் பொருளாதார வசதியோட என்னை எங்கெங்கேயோ வச்சு அழகு பார்க்கறதுக்கான இடங்கள், வாய்ப்புகள்லாம் நிறைய இடத்துல இருந்து ஆஃபர்ஸ் வந்து வந்துச்சு. இப்ப இந்த தேர்தல் களத்துல முன்னாடி தேர்தல்களுக்கு 21க்கும் வந்துச்சு, 24க்கு வந்துச்சு. இப்ப 26க்குமே வந்துச்சு. நம்ம என்னன்னா ஒரு ஒரு உறுதி நிலைப்பாட்டுல இருக்கோம். நம்ம வந்து அத அடையணும்ன்றது நம்ம நோக்கம் இல்ல. நம்ம ஒரு கொள்கையில, ஒரு கோட்பாட்டுல உறுதியா நிக்கிறோம்ன்றதுக்காக நம்ம இந்த இடத்துல நின்னு சமர் செஞ்சிருக்கிறோம். அது வந்து மன திருப்திய குடுக்குது. அவ்வளவுதான். நம்ம அதாவது மற்ற இடங்கள்ல போகாம இருந்தது ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் கூட, முத்துப்பாண்டி சரியா வேலை செஞ்சிருக்கிறோம். நம்ம நின்ன இடத்துக்கு சரியா வேலை செஞ்சிருக்கோம். உண்மையா இருந்திருக்கிறோம், நேர்மையா இருந்திருக்கிறோம்ன்றதுல அது எந்த விதமான அப்பழுக்கற்ற இடத்துல நம்ம இருந்திருக்கிறோம்டா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சிய தான் நமக்கு குடுக்குது. அடுத்து ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. பதில் சொல்றது, சொல்லாதது உங்க விருப்பம். அங்க உங்க இடத்துக்கு வந்திருந்தப்ப உங்க மாமான்னு மத்தவங்க கிட்ட பேசுனது, இப்ப இந்த தொடரை பார்த்துட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்கிறது, முத்துப்பாண்டிக்கு ஏன் ஒரு குடும்ப வாழ்க்கை இல்லாம தவிர்த்துக்கிட்டே வர்றாரு? என்ன அது ஏன் அமையல? எல்லாம் அமைச்சிக்கலையா அப்படின்ற கேள்வி இருக்குது. இதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்களா ஏதாவது பதில்? இல்ல நான் வந்து திருமணம் செஞ்சுக்க கூடாது அப்படின்ற நோக்கம்லாம் ஒண்ணும் இல்ல கிடையாது. சாமியார் இருந்த வரைக்கும் அந்த எண்ணத்துல இருந்துட்டு இல்ல இருந்தீங்க. திருமணம் செஞ்சுக்க கூடாதுன்னுலாம் ஒண்ணும் கிடையாது. நான் அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நம்மளோட புரிதலோடு ஒரு பெண் அமையணும் ஒண்ணு. ஏதாவது குறிப்பா ஏன்னா, ஒரு பெரிய லிமிட்டுக்கு மேல போய் நம்ம குடும்ப பிரச்சனை எல்லாம் தலையிட்டுக்கிட்டு நம்ம போய் நீதிமன்ற வாசல்ல கை கட்டிக்கிட்டு டைவர்ஸுக்குலாம் போய் நின்னுட்டு இருக்க முடியாது. இல்ல குடும்பம்னு அமைஞ்சதுக்கு பிறகு அவங்களுக்கும் எனக்கும் புரிதல் இல்லாம சண்டை போட்டுக்கிட்டு வாழ்றதுன்றது வந்து ஒரு பெரிய நெருக்கடிய உருவாக்கும். அதனால நான் வந்து என்னன்னா, அதற்கு தோதா நமக்கு ஏதுவாக வாழ்க்கை அமைஞ்சுச்சுன்னா அமைச்சுக்கலான்னு தான் நம்ம நெனைக்கிறோம். வீட்ல வந்து அக்கா, மாமா அவங்க எல்லாருமே நெறைய பேரு பார்த்துருக்குறாங்க. திருமணம்ன்றது ஒன்று ஆனா வாழ்க்கையில வந்து ஒரு மனிதன் எந்த இடத்துக்கு போகணும்னு நம்ம முடிவு செய்றதில்லண்ணே. நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்மள கூட்டிட்டு போய் இயற்கையும், இறைவனும் நான் இறைவனை நம்புறேன், இயற்கையை நம்புறேன். அது கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கும். நான் உண்மையா இருக்கும் வரை, நான் வந்து இந்த மண்ணுக்கும், மக்களுக்குமோ, என்னை நம்பி இருக்கிறவர்களுக்கு நான் துரோகமாவோ, தவறாவோ ஏதாவது ஒண்ணு செஞ்சேன்னு சொன்னா, என்னை எப்படி கொண்டு போனாலும் நான் எவ்வளோ பெரிய உயரத்துல இருந்தாலும் என்னைய கொண்டு வந்து கீழ இறக்கி விட்டுரும். அப்ப நான் நம்புறேன். நான் உறுதியா நான் ஒரு நல்ல இடத்துக்கு வருவேன். என்னைய கூட்டிட்டு போய் இறைவன் என்னைய காப்பாற்றுவார். ஒரு இடத்துல அமைப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுபோல எனக்கு வந்து ஒரு வாழ்க்கை அமையணும்னு விதி இருந்துச்சு. எனக்குன்னு ஒருத்தி இனிமேல் பிறக்க போறாளா? பிறந்திருப்பாள்ல. அவ எங்க இருக்கா? என்ன ஏதுன்னா நமக்கு தெரியாது. கட்டாயம் அப்படி ஒரு ஒரு விடயம் அமையும்போது திருமணம் உறுதியா நடக்கும். எங்க வீட்ல வந்து நான் திரும்ப திரும்ப எங்க அக்கா, தங்கச்சிங்கள்ட்டலாம் சொல்லுவேன் நானு. திருமணம்லாம் நமக்கு வச்சா மாநாடுக்கா நடத்தணுங்க. மாநாடு நடத்தணுங்கா. சும்மாலாம் கல்யாணம் பண்ணிற முடியாது. எனக்கு சொல்லல, உனக்கு சொல்லலன்னு சண்டையே பெருஞ்சண்டை வந்துரும். அதனால இருங்க, பொறுமையா இருங்க, செய்வோம். உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டு குடும்பத்துக்கு வந்திருந்தீங்க. வந்த நபர்கள் இதெல்லாம் சும்மா சாதாரணமா வைக்கிறதே எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இத்தனைக்கு நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்களே அவ்வளவு அலப்பறை பண்றோம்னா, அப்ப நம்ம வீட்டு திருமணம்னா எப்படி இருக்கும்னு பாருங்க. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்கஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஒரு பக்கத்துல எங்க வீட்லயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நண்பர்கள் பார்த்துக்கிட்டாலும் கலைஞனே கூட ஒவ்வொரு தடவையும் திடீர்னு ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது டக்குன்னு டென்ஷன் ஆவாரு. முடியாது தம்பி, இன்னும் 3 மாசத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி அது நானே பார்த்துருக்கேன். அடிக்கடி 2 பேருக்குள்ள ஒரு சண்டை வருதுன்னா இதுலதான் வரும். அப்படி டென்ஷன் ஆயிடுவார் பட்டுன்னு. இல்ல அது நான் அப்படி கூடவே வச்சிருக்கிறது தப்பாச்சு. ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிக்கணுமே, எங்கேயோ பார்க்கணுமே அப்படின்னு வண்டியிலே நடந்திருக்கு. நான் பார்த்துருக்கேன் அதை. இதை விட இன்னொன்று என்னன்னா, எங்க அக்கா பொண்ணுங்கள்லாம் வந்து நான் வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் ஊர்ல இருந்தோம். ரொம்ப ஊரடங்கு இருந்துச்சு. எங்கேயுமே வெளியில போகக்கூடாது இருந்தாங்களா. அப்ப நான் கிராமத்துக்கு போயிட்டேன். எங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டேன். எங்க அக்கா வீட்டுக்கு போன உடனே டெய்லி ஒண்ணு சமைச்சு கொடுப்பேன் வீட்டுல பிள்ளைங்களுக்கு. நெய்ச்சோறு, பிரியாணி, அப்படி ஏதாவது ஒண்ணு 65 அப்படி இப்படின்னு புது புது விதவிதமா சமையல் சமைச்சு கொடுப்பேன். சமைச்சு கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க, உங்க தம்பி இப்படி சமைச்சாருன்னா எப்படி கல்யாணம்
இப்படி சமைச்சு சாப்பிட்டாருன்னா எப்படி பொண்டாட்டி கையில சாப்பிடணும்னு நினைப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் கேலி பண்ணுவாங்க. சொல்றேன் நான். அது மாதிரி இது எல்லாம் இயற்கையும் இறைவனும் ஒரு இடத்துல ஒரு இடத்துல கட்டாயம் கட்டாயம் நம்பிக்கை நமக்கு வந்து நமக்குன்னு ஒரு வாழ்க்கை ஆமா. அப்படின்னு ஒரு நினைக்கிறீங்க, பொண்ணு நம்புறீங்க. இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு எங்க போக போகுது? அது இருக்கும் அது கட்டாயம். நம்மளை தேடி வரும். நம்ம திருமணம் கட்டாயம் பண்ணுவோம். நல்லா இருக்கும். அதுல ஒண்ணு. ஒரு நீண்ட பயணம் 7 தொடர் வந்திருக்கு. இது வரைக்கும் ஒரு அரசியல் தலைவர்களுக்கு தான் அந்த மாதிரி நிறைய எடுத்திருக்கு. இடதுசாரி இயக்க தோழர் நம்ம இப்போ தமிழ் தேசிய பேரியக்கத்தில் இருக்கக்கூடிய கி வெங்கட்ராமன் வெங்கட்ராமன் கீவே தோழர். அதுக்கு அடுத்தது வந்து தடா பெரியசாமி. அதுக்கு அடுத்துக்கு முன்னாடி ஒன்று எடுத்திருக்கிறேன். அதை இனிமேல் தான் கொண்டுட்டு வரணும். அதுவும் இது மாதிரி ஒரு நீண்ட அதாவது நக்சல்பாரி இயக்கத்தில் இருந்த ஒரு தோழருடைய ஒரு இது வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் உங்களது வந்து இந்த வாழ்க்கை ஒரு வித்தியாசமாக இருந்ததுன்னு ஒரு பதிவு பண்ணுறதுக்காக எடுத்தது. நிறைவாக இதோட முடிஞ்சிருக்குது. தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த சந்திப்புகளில் அரசியல் நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்வோம். இந்த தொடர் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய மன நிறைவை கொடுத்துருக்குன்னா, நான் திரும்பவும் வந்து இதை திரும்பி பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுத்துச்சு. இதில் என்னன்னா வந்து நான் எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்துட்டு வியந்து பேசுனவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே போல் வந்து ஆச்சரியமாக பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. அதே போல் வந்து இப்படிலாம் இருந்திருக்கீங்களா? இப்படிலாம் இருக்க முடியுமான்னு கேட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே போல் நீங்கள் சொன்னது போல் இந்த திருமண விஷயமா பேசுகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் வந்து அரசியலில் இவ்வளோ பெரிய பயணமா அப்படின்னு கேட்டவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த மருத்துவ உதவி கேட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுவுமே நான் வந்து அவங்க செந்தில் சாமியோட எண்ணம், அதே போல் அவர் எங்கே இருக்கிறாருன்னு சொல்கிறதையும் நான் அவர்கிட்டையும் சொன்னேன். செந்தில் சாமிகிட்டையும் பேசினேன். ஏன்னா நிறைய சதுரகிரி மலை அடிவாரத்தில் கோரக்கர் வனம்னு ஒன்று வச்சு அமைச்சிருக்கிறாரு. கூகுளில் தட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். கோரக்கர் வனம்னு போட்டிங்கன்னா போயிடும் அது. அதே போல் வந்து அவருக்கு நிறைய பேர் எனக்கு தொடர்பு கொண்டு கேட்கும்போது எண்ணு கொடுத்துருக்கிறேன். நிறைய பேர் பேசுனாங்களாண்ணே என்ன பேசுனாங்கண்ணா கொஞ்சம் பார்த்து உங்களால் முடிஞ்ச மருத்துவத்தை செஞ்சு கொடுங்கண்ணே அப்படின்னு செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரும் என்கிட்ட அழைச்சி பேசுனாங்க. இன்னார் பேசுனாங்கலாம் சொன்னார். சரிங்கண்ணே பேசி ஏதாவது செய்யுங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். அப்போ அது ஒன்று எனக்கு ஒரு பெரிய அதாவது என்னென்னே நம்ம வாழ்றதே எதுக்குன்னா எவ்வளோ நாள் இருப்போம்லாம் தெரியாது. இந்த நொடி இருப்போமா அடுத்த நொடி இருப்போமான்னு தெரியாது. இருக்கிற வரைக்கும் நல்லது செஞ்சுட்டு போகணும்னு நினைக்கிற ஒரு மனநிலை நமக்கு இருக்குது. அதனால நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும்னு நினைக்கிறோம். அதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து ராவணாவோட பார்வையாளர்கள் நிறைய பேர், அதாவது வந்து புதிய ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் பார்க்கும்போது நிறைய சொன்னாங்க ராவணாவில் தொடர்ந்து பேசுங்கன்னு விட்டுறாதீங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் ராவணாவில் இந்த தொடர் பார்த்தோம். நிறைய பேர் எனக்கு குரல் பதிவு வச்சிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. அவங்க எல்லோருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.